வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நேற்று நைட்டு, அதாவது 18ஆம் தேதி நைட்டு, சென்னை கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பெண்கள் ஒரு 1500 பேர் ஆண்களும் இணைந்து ஒரு போராட்டம் நடத்தினாங்க இரவு. அது எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எதுக்கு எடுத்தாலும் போராட்டம், ஆர்ப்பாட்டம், அரசுக்கு எதிராக பேசுறேன்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இப்பவே வீடியோ விட்டு வெளியே போயிடலாம். அதாவது எதுக்கு அவங்க போராட்டம் பண்ணாங்க, யார் அவங்க யாருன்னா, நம்ம கொரோனா காலத்தில் நம்ம மக்களுக்காக முன்களத்தில் நின்று போராடிய செவிலியர்கள். திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, அப்போ அவங்க வரும்போது கொரோனா டைம் தான். அதுக்கு வந்ததுக்கு அப்புறமும் மீண்டும் செகண்ட் வேவ் வந்துச்சு, நடந்துட்டு இருந்துச்சு. அவங்க வர்றதுக்கு முன்னாடி கொரோனா டைம் தான், அவங்க வந்தது கொரோனா டைம்ல தான் வந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வரும்போது முன்கள பணியாளர்களுக்கு, ஒப்பந்த அடிப்படையில் எடுக்கப்பட்ட முன்கள பணியாளர்களுக்கு, அதாவது மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும், ஒப்பந்த அடிப்படையில் எடுக்கப்பட்ட மருத்துவர் செவிலியர் 2 பேர்த்துக்கும் நிரந்தர பணி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அவங்க தேர்தல் வாக்குறுதியில 356 நம்பர் 356ல இந்த வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்து வந்தவங்க 5 வருஷம் முடிய போகுது. இன்னும் ஒரு 2 மாசமோ 3 மாசமோ தான் இருக்கு அடுத்த எலெக்ஷனுக்கு. இன்னைக்கு வரைக்கும் அது நிறைவேற்றல. இவங்க கொடுத்த டிசைனான வாக்குறுதிகள் இதுவும் ஒண்ணு. மித்தவங்களுக்கு செய்யறீங்க, செய்யல, மித்த இதுகளை பண்றோம் பண்ணல அப்படிங்கிறது வேறங்க. கொரோனா டைம்ல தன் உயிரையும் துச்சமா நினைச்சு இவங்கெல்லாம் முன்னாடி நின்று போராடினவங்க. இவங்களுக்காக சாதாரண மக்களா நம்மளும் குரல் கொடுக்கணும். அந்த குரல்ல நான் ஒரு குரல். கண்டிப்பா இவங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுத்துதாங்க ஆகும். நேற்று காலையில இருந்து, அதாவது 18ஆம் தேதி காலையில இருந்து இவங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க. போராட்டம் பண்ணிட்டு சாயந்தரம் மத்தியானத்துக்கு அப்புறம் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் மண்டபத்தில் வச்சுட்டு, மண்டபத்துல இருந்து கொண்டு வந்து கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க. கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இவங்க வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் ஆர்கனைஸ் ஆகியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் இறக்கி விட்டு போலீஸ் போயிட்டாங்க. மீண்டும் இவங்க வந்து கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வந்து மீண்டும் ஆர்கனைஸ் ஆகி மீண்டும் போராட்டம் பண்றாங்க. 5 மணி நேரம் அந்த போராட்டம் நடந்திருக்கு. நான் ஒரு சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு தார்மீகம் கொண்ட அரசா இருந்திருந்தா கடைசிக்கு அவங்களுடைய குறைகளையாவது அந்த நேரத்துல யாரோ ஒரு சாதாரண ஒரு ஆளையாவது விட்டு நீங்க கேட்டிருக்கலாம். இல்ல போலீஸையாவது வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கலாம். என்னமோ தீவிரவாதிகள் அரெஸ்ட் பண்ற மாதிரியும், கொலைகாரனை அரெஸ்ட் பண்ற மாதிரியும் தரன்னு இழுத்துட்டு போறது, அதுவும் பெண்களை, இதெல்லாம் நியாயமா தெரியுதா? இத்தனை வருடம் உங்களை நம்பிதானே உழைச்சிருக்காங்க. நீங்க சொன்ன வாக்குறுதியை நம்பிதானே அவங்களும் நம்பிட்டு இருந்தாங்க. நீங்க வாக்குறுதி கொடுக்காம இருந்திருந்தா சரி நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லி அவங்களும் விட்டுட்டு போயிருப்பாங்கல்ல. நீங்க கொடுத்த வாக்குறுதியை நம்பிதானே அவங்களும் இதுவரைக்கும் போராட்டங்கள் எதுவும் பண்ணாம ஒரு நிலையான ஒரு மைண்ட் செட்ல சரி இந்த அரசாங்கம் நமக்கு பண்ணிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப கடைசி 3 மாசம் இருக்கும்போது தான் கேட்கவே செய்யறாங்க. சரி, புடிச்சிட்டு போனீங்க. அவங்க காலையில இருந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க, இந்த மாதிரி நிறைய இதில் இருந்தாங்க, நைட்டு போராட்டம் பண்றாங்க. ஒரு மனிதாபிமான அடிப்படையிலையாவது சாப்பிட்டீங்களா, தண்ணி குடிச்சிங்களான்னு அது கேட்கறதுக்கு யாராவது இருந்தீங்களா? மீண்டும் அரெஸ்ட் தான் பண்ணிட்டு போனாங்க. மீண்டும் இரவு அந்த பெண்களை அரெஸ்ட் பண்ணி தான் கொண்டு போனாங்க. இந்த நாடு எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியலைங்க. சர்வாதிகாரி கையில ஆட்சியை கொடுத்துட்டு ஒவ்வொருத்தரும் போராட்டம் பண்றதுக்கு, விவசாயிகள், துப்புரவு பணியாளர்கள், செவிலியர்கள், எல்லாருமே போராட்டம் பண்றதுக்கு பயப்பட வேண்டியதா இருக்கு. ஒரு நாட்டுடைய மக்களோட உரிமை அவங்களுக்கு கிடைக்கலைன்னா அவங்க தெருவில் இறங்கி போராடுறது வந்து ஜனநாயக உரிமை. அந்த ஜனநாயக உரிமை கூட நம்ம மக்களுக்கு தமிழகத்தில் கிடைக்க மாட்டேங்குது. எதுக்கு எடுத்தாலும் அரெஸ்ட், பொய் கேஸ். போலீஸ்காரங்களுக்கு குற்றம் பண்ணவங்களை பிடிக்கிறத விட இந்த போராட்டம் பண்றவங்களை பிடிக்கிறதுக்கு தான் நேரமே இருக்கு. போராட்டம் பண்றவங்க, யூடியூப்ல பேசுற சவுகு சங்கர், இந்த மாதிரி ஆட்களை பிடிக்கிறதுக்கு போலீஸ்காரர்கள் அணியணியா படைப்படையா போறாங்க. அதுவே இந்த குற்றம் பண்ணம் பிடிக்கிறதுக்கு 2 நாள் 3 நாள் தள்ளி போய் அவனா வந்து சரண்டர் ஆயிடுவாங்கிற ஒரு நினைப்பு. அப்படிதான் போயிட்டு இருக்கு.
அவனா வந்து வழியை தான் சிக்கிக்கிறான் குற்றம் பண்றவன். இவங்களா தேடியெல்லாம் எங்கேயும் போய் பிடிக்கலீங்க. இந்த நிலைமை எப்பதான் மாறப்போகுது? நமக்காக உழைத்த, கொரோனா டைம்ல உழைத்த செவிலியர்களுக்காக நம்ம இந்த குரலையும் கூட கொடுக்காட்டி நம்மெல்லாம் வாழ்றதுக்கே தகுதியற்றவர்களாகிறோம். நம்ம எதையுமே பேசவே கூடாது. நமக்காக முன்னின்று போராடிவாங்க, தன் உயிர் தன் குடும்பத்தை எல்லாத்தையுமே துச்சமா நினைச்சு கொரோனா டைம்ல போராடினாங்க. நம்மெல்லாம் உயிருக்கு பயந்துட்டு வீட்டுக்குள்ளதான் அடங்கியிருந்தோம். ஆனா அவங்க அதெல்லாம் இல்லை, நான் படிச்சது இதுக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எத்திக்ஸ்க்காக அவங்க வந்து அவங்க உயிரையும் துச்சமா நினைச்சு நம்ம மக்களுக்காக பணி செஞ்சவங்க. கண்டிப்பா அவங்களுக்காக நம்ம அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.